உங்கள் உமா. 2024 குரூப் 4 மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8th வீக் டெஸ்ட், அதாவது செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருந்தோம். 6 டாப்பிக்கான டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ 6 டாப்பிக்கையுமே கம்பைன் பண்ணி மொத்தமாக 25 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம தரப்போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட் இருக்க இடத்த எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. பார்க்கலாமா? ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை ரூ. 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கின்றது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு? ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, 30,000 ரூபா வந்து ஒரு டிவி வாங்குறாங்களாம், அது கூட வந்து 10% வட்டியை சேர்த்து 24 மாதத்துக்கு மாத தவணையாக கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிச்சிக்கணும், ஓகேங்களா. அதாவது அசல் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அந்த தொலைக்காட்சி பெட்டியோட விலை வந்து அசல் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 மாதம்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ 24 மாதத்துக்கான வட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை 24 மாதத்துக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாதம் அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ அசலை மட்டும் அவர் கட்ட போகிறதில்ல, அந்த வட்டியோட சேர்த்து தான் கட்டுவார். அப்போது வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டையும் சேர்த்து மொத்த தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாதம் எவ்வளோ கட்டுவார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே கூட்டு வட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ இது வந்து தனி வட்டி சம் தான், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஸோ தனி வட்டியில் வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம? அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இந்த மூணையுமே பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தனி வட்டி கிடைச்சிடும். பார்க்கலாமா? பாருங்கள், அசல் எவ்வளவு? 30,000 இன்ட்டு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 24 மாதங்கள். மாதங்களில் சம் போடக்கூடாது. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு உண்டான மாதத்தை வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%, அதாவது 10/100ன்னு நம்ம எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வட்டி, ஓகேங்களா. ஸோ தனி வட்டி. இப்போ என்ன ஆகும்? இதை அடித்தா இது 2ன்னு ஆகும். இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது என்ன இருக்குது? 3000 × 2 6000ன்னு இருக்குது. இது வந்து வட்டி அமௌண்ட், ஓகேங்களா. அப்போது அசல் முழுத்தொகை கண்டுபிடிக்கணுமா? அசல் ப்ளஸ் வட்டி போட்டோன்னா நமக்கு முழுத்தொகை கிடைச்சிரும். அசல் வந்து 30,000 ப்ளஸ் வட்டி பார்த்தீங்கன்னா 6000. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 36,000ன்னு கிடைக்கும். அப்போது அவர் மொத்தமாக கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 36,000, ஓகேங்களா. ஸோ 36,000த்தை ஒரு 24 மாதத்துக்கு கட்டுறாரு, மாதம் கட்டுறாரு. அப்போ ஒரு மாதத்துக்கான அமௌண்ட் என்னவா இருக்கும்? 36,000த்தை அவர் வந்து 24ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாதம் கட்டுறது கிடச்சிரும், ஓகேங்களா. டிவைட் பண்ணலாமா? 12ஆல் அடித்தா 2, 12ஆல் அடித்தா 3000, 2ஆல் அடித்தா 1500. அப்போது மாதம் அவர் 1500 ரூபா கட்டினார் அப்படின்னா அந்த அசல், அந்த தொலைக்காட்சி பெட்டியோட விலை ப்ளஸ் வட்டியை சேர்த்து ஒட்டுக்காக கட்டி முடிச்சிடலாம். எத்தனை மாதத்தில்? 24 மாதத்தில், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சிறுதொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களுக்கு 540 விசைப்பொறி இறைப்பிகளை தயாரித்து வழங்க ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் 180 விசைப்பொறி இறைப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும்? ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்குது, ஓகேங்களா. ஸோ 40 ஆண்களை வச்சு 150 நாளில் எவ்வளவு? 540 விசைப்பொறி இறைப்பிகளை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் எடுத்துக்குது. ஆனால் 75 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 180 விசைப்பொறி இறைப்பியை தான் தயாரிக்குது, ஓகேங்களா. மீதி இருக்கிற அந்த 75 நாள், மொத்தமாக 150 நாளா? ஸோ 75 போச்சுன்னா மீதி இருக்க 75 நாளில் இன்னும் மீதி எத்தனை இருக்குது? 540லேருந்து 180 போச்சுன்னா எவ்வளோ வருமோ அதை முழுசாக தயாரிக்கிறதுக்கு எத்தனை ஆண்களை இன்னும் அதிகமாக அவங்க வந்து பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாறல் வரும் இல்லையா? நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல். ஸோ மாறல் சம் தான் இது, ஓகேங்களா. ஸோ மாறல் சம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேலே மீதி எது இருந்தாலும் அதை கீழே போட்டுக்குவோம் இல்லையா? ஆனால் இன்னொன்று அந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். இப்போ கொஸ்டினில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓகேங்களா, ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேலே எழுதி டிவைடட் பைக்கு கீழே மீதி எது இருந்தாலும் போடுவோம். ஈக்குவல் டு போட்டு என்ன போடுவோம் அப்படின்னா
கொஸ்டினாக அவங்க கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி கேட்டிருக்கிறத நம்ம எழுதியிருப்போம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆட்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிப்பர், 50 ஆண்கள் 50 நாட்களில் எத்தனை வேலையை முடிப்பர், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 5 5 5, அதாவது 5 ஆட்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல முடிஞ்ச வேலையை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு இனிமேல் நடக்க வேண்டியதை எழுதுவோம். சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒப்பந்தத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க, முடிஞ்ச வேலை கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச வேலையை மட்டும் எழுதிக்கோங்க ஓகேங்களா. என்ன அர்த்தம் அப்படின்னா முடிந்த வேலை ஈக்குவல் டு மீதி செய்ய வேண்டிய வேலை. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச வேலை ஃபஸ்ட்டு என்னன்னு எடுத்து எழுதுங்க. என்ன முடிஞ்சிருக்கு, 75 நாட்களுக்கு பிறகு ஓகேங்களா. 75 நாட்கள். ஸோ நாட்கள் மேலே வருமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்கள் பார்த்தீங்கன்னா 40 ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அப்போ 40 மேலே. ஸோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இந்த கொஸ்டினில் கிடையாது, அப்போ விட்டுறலாம் ஓகேங்களா. டிவைடட் பைக்கு கீழே மீதி என்ன இருக்குது, விசைப்பொறி இயந்திரம் எவ்வளோ தயாரிச்சிருக்காங்க, 180 தயாரிச்சிருக்காங்க. தயாரிச்சதை இங்கே எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முடிந்த வேலை ஓகேங்களா. ஸோ 75 நாளில் 40 ஆண்கள் 180 விசைப்பொறி இறைப்பிகளை தயாரிச்சுட்டாங்க ஓகேங்களா. மீதி எவ்வளோ தயாரிக்கணும் ஓகேங்களா, அது மட்டும் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ 40 ஆண்கள் அப்படியே வரும். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ்ட்ராவாக எத்தனை ஆண்களை சேர்க்கணும்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அந்நிறுவனம் எத்தனை ஆண்களை கூடுதலாக ஓகேங்களா. ஸோ கூடுதலாக எவ்வளோ ஆண்களை சேர்த்தணும். அப்போ ஆல்ரெடி இருக்க 40 பேர் அப்படியே தான் இருக்காங்க, அவங்க கூட எத்தனை சேர்த்தணும் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கணும், கூடுதலாக அப்படிங்கும்போது ஆல்ரெடி இருக்கிறது கூட ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும் ஓகேங்களா. ஆட்கள் மேலே. அடுத்து என்ன, நாட்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 150 நாள். அவங்க ஒப்பந்தம் போட்டது மொத்தமாக 150 நாள், அதில் 75 நாள் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ மீதி எவ்வளோ இருக்குது, 75 இருக்குது. அந்த 75 தான் மேலே வரும். டிவைடட் பைக்கு கீழே மணி நேரம் இங்கே கிடையாது. ஸோ மீதி என்ன இருக்குது, விசைப்பொறி இயந்திரம். ஆல்ரெடி எவ்வளோ பண்ணிட்டாங்க, 180 பண்ணிட்டாங்க. மொத்தமாக 540 ஓகேங்களா. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், மொத்தமாக 540, அதில் 180 செஞ்சுட்டாங்க. மீதி இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்லையுமே முடிஞ்சதை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இந்த கொஸ்டினில் எக்ஸ்ட்ராவாக ஒப்பந்தம் பண்ணதை சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எழுதுறதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க முடித்த வேலையை இங்கே எழுதிக்கணும் ஓகேங்களா. ஆட்கள் நாட்கள் மேலே டிவைடட் பைக்கு கீழே மீதி எதாக இருந்தாலும் ஈக்குவல் டு போட்டு மீதி செய்ய வேண்டிய வேலை ஓகேங்களா. அந்த ஒப்பந்தம் முடிக்க வேண்டிய வேலை பார்த்தீங்க அப்படின்னா 40 ஆண்கள் கூட மீதி எவ்வளோ ஆண்களை சேர்த்தணும், எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆண்களை சேர்த்தணும். ஸோ 40 + எக்ஸு. ஆல்ரெடி 75 நாள் முடிஞ்சு போச்சு, 150ல் 75 போச்சுன்னா மீதி 75. வேணால் இங்கே அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா. ஸோ 150லேருந்து 75 கழிச்சா மீதி 75. விசைப்பொறி இறைப்பி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தப்படி எவ்வளோ முடிக்கணும், 540 முடிக்கணும். 180 தான் முடிச்சிருக்காங்க. மீதி எவ்வளோ முடிக்கணும், 540 - 180. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், 40 + எக்ஸ், இது என்ன ஆகும், வெறும் 75 மட்டும் வரும். டிவைடட் பைக்கு கீழே இது என்ன ஆகும், 0 14 6 4 3 360 ஓகேங்களா. இந்த சைடு என்ன இருக்கு, 75 × 40 / 180, அதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா. இந்த வேல்யூஸை மட்டும், ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, ஸோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்னாகும், ஆல்ரெடி இருக்க வேல்யூஸ் அப்படியே இருக்கும். இன்ட்டு இங்கே டிவைடட் பையில் இருக்கிறது மேலே போயிடும் ஓகேங்களா. இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடட் பைக்கு கீழே வந்துடும் ஓகேங்களா. இப்போ அடிச்சு போகிறதுல அடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், 75க்கு 75 கேன்சல், 0க்கு 0 கேன்சல் ஓகேங்களா. ஸோ 18ஆல் அடித்தா இது 2 டைம் கிடைக்கும். அப்போ 2 0. மீதி என்ன இருக்குது, 80ன்னு இருக்குது. மீதி எல்லாமே கேன்சல். 4 × 20 மட்டும் இருக்குது. ஸோ 80 = 40 + எக்ஸ். நமக்கு என்ன வேணும், எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 40 இருக்கு இல்லையா, அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்ன ஆகும், மைனஸில் வரும். அப்போ ஈக்குவல் டு
40. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கூடுதலாக அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஆட்கள் வந்து அது கூட ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அது ஆட்களாக இருந்தாலும் சரி, நாட்களாக இருந்தாலும் சரி, வேறு என்ன வந்து கொடுத்துருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ கூடுதலாக எவ்வளோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூ கூட ப்ளஸ் எக்ஸ் போட்டால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? நம்ம வெறும் எக்ஸ்ன்னு வச்சு போட்டோம்னா நமக்கு 80ன்னு வரும். நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து அதை கழிச்சிட்டு தான் ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு மறந்து போய் டிக் அடிச்சிருவீங்க. அதனால தான் இந்த இடத்துலையே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிற உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சரே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ஆன்சராக தான் வரும். மாற்றி இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 80ன்னு வரும். நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும், கம்பல்சரியாக அந்த 40 ஆட்களை இதிலேருந்து கழிச்சிட்டு தான் ஆன்சர் போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக. ஓகேங்களா? ஸோ சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்குது, குறையுது, இல்லைன்னா குறையுது, அதிகரிக்குது, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஏற்படும் சதவீத மாற்றம் இல்லைனா சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டலாம். எப்படி போடலாம் அப்படின்னா கொஸ்டினை அப்படியே படித்த வாக்கில் அப்படியே எடுத்து எழுதணும். பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால், ஸோ அதிகரிக்குது அப்படின்னாலே ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? குறையுது அப்படின்னா மைனஸ். இப்போ என்ன பண்ணணும், அப்படியே கொஸ்டின்னா அப்படியே எடுத்து எழுதணும். பாருங்கள், 30% அதிகரிக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 40% குறையுது. அப்போது -40 சதவீதத்தை எழுத வேணாம். ஓகேங்களா? ஸோ 30 - 40. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளஸ்ஸை போட்டு, ஓகேங்களா, இது ரெண்டையும் அப்படியே பெருக்கி எழுதணும். அப்போ +30 - 40 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ ஹோலாக வந்து பர்சன்டேஜ்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் கவனிக்க வேண்டியது கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு அதிகரிக்குதா குறையுதான்னு பாருங்கள். அதிகரித்தா ப்ளஸ்ஸு, குறைஞ்சா மைனஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு இதை அப்படியே ப்ராக்கெட் போட்டு மேலே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ 100ங்கிறத சதவீதம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும், -10 ப்ளஸ் 0 0, இந்த 0க்கு இந்த 0 இந்த கேன்சல் ஆயிரும். கீழே இருக்க 0க்கெல்லாம் மேலே இருக்க 0 கேன்சல் ஆயிரும். மீது என்ன இருக்குது, -12ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா -10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -12%. ஸோ -10 -12 ரெண்டுமே மைனஸ் தான். அப்போ அப்படியே கூட்டினோன்னா -22%. இந்த இடத்துல ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் வந்தால் குறையுதுன்னு அர்த்தம், ப்ளஸ் வந்ததுன்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு, -22%. அப்போ 22% குறையுது. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கணும், கடைசியாக கிடைக்கிற ஆன்சரை முன்னாடி சைன் கம்பல்சரியாக பார்த்துக்கணும். மைனஸ்னால் குறையுதுன்னு அர்த்தம், ப்ளஸ்ன்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 1 + 4 + 16 + எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உறுப்புகளோட கூடுதலை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல போடணும். ஆனால் ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல தொடர் வந்து கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கொடுக்கல அப்படின்னா கொடுத்துருக்க தொடர் 1 + 4 + 16 + எக்ஸெட்ரா இருக்கு இல்லையா, இது வந்து கூட்டு தொடரா இல்லை பெருக்கு தொடரான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கூட்டு தொடரான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், என்ன பண்ணணும், T2 - T1. அப்போ 4 - 1 3ன்னு கிடைக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, 3ன்னு கிடைக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 - 4, அப்போ 12ன்னு கிடைக்கும். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு. அப்போ இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ஜிபிஎன் பார்க்கலாம். ஜிபிஎன் எப்படி பார்ப்போம், T2 / T1 = T3 / T2. ஸோ என்ன கிடைக்கும், 4 = 16. ஸோ வேல்யூ கிடைக்குதுங்களா? ஸோ இப்போ இந்த தொடர் என்ன தொடர், பெருக்கு தொடர். ஸோ பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா SN = இந்த இடத்துல இதுதான் R. கரெக்டாக R வந்து 1 விட பெருசாக இருக்குது. அப்போது A × R⁻n - 1 டிவைடட் பை
r minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா SN தான் வந்து 1365ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை உறுப்புகளை கூட்டினால், அதாவது என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த தொடர்லேருந்து A பார்த்தீங்கன்னா 1, R பார்த்தீங்க அப்படின்னா 4, SN என்ன கொடுத்துருக்காங்க 1365. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி n கண்டுபிடிச்சா போதும். பாருங்க 1365 ஈக்குவல் டு A வந்து 1, R வந்து 4, அப்போ 4 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1 ஓகேங்களா. இது என்ன ஆகும் 3ன்னு ஆகும். அந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் மல்டிப்ளைல வரும். அப்போ 1365 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 4 பவர் n மைனஸ் 1. இதை பெருக்கலாமா, 5 5 மீதி 1, 18 19 மீதி 1, 9 10 மீதி 1, 3 1 4. இந்த மைனஸ் 1 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4 பவர் n. அப்போ 4096 ஈக்குவல் டு 4 பவர் n. ஸோ இந்த இடத்துல அடுக்கில் இருக்கா, நம்ம இதையும் 4 பவரில் இந்த சைடு எது பவரில் இருக்கோ பேஸ் என்ன இருக்கோ அந்த பேஸாக இங்கே மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி மாற்றலாம், நமக்கு தெரிஞ்ச டானா வகுத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். எதோட பவராக கொண்டு வரணுமோ பேஸ் என்ன வரணுமோ அதை வச்சு அப்படியே டிவைட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள் 1 0 2 4, 4ஆல் போட்டால் 2 5 6, 4ஆல் போட்டால் 6 4, 4ஆல் போட்டால் 1 6, 4ஆல் போட்டால் 4 ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கணும், 4 எத்தனை இருக்குன்னு பாருங்கள் 1 2 3 4 5 6. அப்போது இந்த வேல்யூஸை நம்ம 4 பவர் 6ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ 4 பவர் n. ஸோ பேஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா ஓகேங்களா, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் டு இருந்தது அப்படின்னா நம்ம பவர் ரெண்டையுமே ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது n ஈக்குவல் டு 6. ஸோ என்ன அர்த்தம், இதிலிருந்து 6 உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு B தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. x² + 2xy + y², x + y the whole cube, 25 into x² minus y² in HCF காணுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மீப்போவா இல்லைனா மீப்போக்கா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ தமிழில் 2 3 வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டா ஈஸியாக இருக்கும். அப்போது x² + 2xy ப்ளஸ் y² இது எந்த ஃபார்மேஷனில் இருக்குது, a² + 2ab + b² ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, a + b the whole square. இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய், அப்போ a + b the whole square ஓகேங்களா. ஸோ இது ஒரு வேல்யூ, இதை இப்படி மாற்றியாச்சு ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது, x + y the whole cube அப்படியே இருக்குது, அது அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கேயும் x + y the whole square தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன இருக்குது, 25 x² minus y² ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா a² - b² ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், a + b × a - b. அப்போது 25 × a + b a - bன்னு நம்ம அதை மாற்றி எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள், 25 × x + y × x - y எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ HCF எதுக்கு கண்டுபிடிக்கணும், 1 1 25 ஓகேங்களா. ஸோ HCF பார்த்தீங்க அப்படின்னா 3க்குமே காமனான நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுன்னா HCF 1 ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்பில் இருக்கிறத எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். பாருங்கள், HCF அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், காமனாக இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். என்ன இருக்குது, x + y x + y x + y இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா. பவரில் எது சின்னதோ அதை தூக்கி எழுதணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பவர் வந்து இங்கே 1 இருக்கிறது அர்த்தம், 1 2 3 எது சின்னது, 1 மட்டும்தான் சின்னது ஓகேங்களா. LCM கண்டுபிடிக்கணும்னா மட்டும் பெருசு எடுத்து எழுதணும் ஓகேங்களா. வேறு ஏதாவது காமனாக இருக்கா, இந்த இடத்துல x - y இருக்குது ஆனால் இந்த 2ல் கிடையாது. ஸோ இது மட்டும்தான். இப்போது
இந்த வேல்யூஸையும் சேர்த்து எழுதணும் பாருங்கள். 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 1. ஸோ 1ஆல் பெருக்கும்போது 1 தான், பவர் 1 இருந்தாலும் அதே ஆன்சர் தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷன் டைப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து காரணிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு 83,835 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய விலையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி பர்சன்டேஜ் வந்து வருஷம் குறையுது வருஷம் அதிகரிக்குது அப்படின்னு கேட்டாலே அந்த கொஸ்டின் வந்து கூட்டு வட்டி சம் போடுவோம் இல்லையா, அந்த மாடல் சம் தான். ஓகேங்களா, ஸோ குறைகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக கூட்டு வட்டி சம் எப்படி போடுவோம், முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் இன்ட்டு 1 + r ஆர் பர்சன்டேஜ் ஹோல் பவர் என்னன்னு போடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஆறுங்கிறது வட்டி வீதம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த டைம் வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல அதிகரிக்குது வருஷம் அதிகரிக்குதுன்னா ப்ளஸ்ஸு, வருஷம் குறையுதுன்னா மைனஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நம்ம முழுத்தொகை கண்டுபிடிக்கணுமா, அசல் கண்டுபிடிக்கணுமா, இல்லை கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணுமா, இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தற்போதைய மதிப்பு இவ்வளோன்னு கொடுத்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிய விலை. ஓகேங்களா, அப்போ முன்பு 3 வருஷங்களுக்கு முன்பு 2 வருஷத்துக்கு முன்பு இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா தற்போதைய விலை கொடுத்துட்டு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி விலை கேட்டாங்க அப்படின்னா அசல் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, முழுத்தொகை கொடுத்துருக்காங்க, அசல் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் சம் போட போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா பாருங்கள். முழுத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 83,835 ஈக்குவல் டு அசல். ஓகேங்களா, அசல் நமக்கு தெரியாது, அப்படி வச்சுக்கலாம் 1. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் குறையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கம்பல்சரியாக மைனஸ் தான் போடணும், ப்ளஸ் போட்டக்கூடாது. ஓகேங்களா, வருஷம் அதிகரிக்குதுன்னா ப்ளஸ், குறையுதுன்னா மைனஸ். எத்தனை பர்சன்டேஜ், 10%. அப்போ 10/100ன்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ 83,835 ஈக்குவல் டு அசல் இன்ட்டு 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இதை ஒரே பின்னமாக நம்ம மாற்றணும். எப்படி மாற்றிக்கலாம், இது கூட பெருக்கி இதை மைனஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சென்டர் வந்து மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். அப்போது 10 - 1 என்ன வரும், 9ன்னு கிடைக்கும். அப்போ 9/10 இன்ட்டு 3 டைம் அதே மாதிரி தான் கிடைக்கும். அப்போ 9/10 இன்ட்டு 9/10. ஓகேங்களா, இப்போ நமக்கு பி மட்டும் வேணும், அதை அப்படியே அந்த சைடு வச்சுக்கலாம். மீதி இருக்க வேல்யூ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணலாம். என்ன வரும், டிவைடட் பைல வரும். ஸோ நம்ம பின்னமாக இருக்கிறதால தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். ஓகேங்களா, அப்போது கீழே இங்கே டிவைடட் பைல வர்றதெல்லாம் இங்கே மேலே வந்துடும், மேலே வர்றது எல்லாமே கீழே வந்துடும். பாருங்கள், 83,835 இன்ட்டு 10 × 10 × 10ங்கிறது மேலே போயிடும். ஓகேங்களா, இந்த 9 × 9 × 9 கீழே வந்துடும். இப்போ அடிக்கலாமா பாருங்கள், 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 9 81, மீதி 2 28, 3 9 27, மீதி 1, 4 9 9, மீதி 4, 5 9 45. மறுபடியும் 9ஆல் அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 9 9, 3 வராது 0, 31. அப்போ எத்தனை டைம் வரும், 3 டைம் போட்டால் 27, மீதி 4 5ன்னு வரும். அப்போ இன்ட்டு 10 × 10 × 10 டிவைடட் பை ஒரு 9 மட்டும் வரும். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் அடிக்கலாம். ஓகேங்களா, அடித்தோம் அப்படின்னா 4 9 9, மீதி 1 13, 1 9 9, மீதி 4 45, 5 9 45. ஓகேங்களா, மீதி என்ன இருக்கு, 115. இந்த இடத்துல 3 0, அதாவது 10 × 10 × 10. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 3 0 சேர்த்தனாலே போதும். ஓகேங்களா, ஈக்குவல் டு பி. அப்போ அந்த தொலைக்காட்சி பெட்டியோட விலை 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு, 1,15,000 இருந்திருக்கு. ஓகேங்களா, அப்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ரூ 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.25% வட்டி வீதம் கிடைக்கும் தனி வட்டி. ஸோ தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து தனி வட்டி சம் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தனி வட்டி அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ தனி வட்டி அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் இந்த 3ஐயும் பெருக்கினாலே போதும். ஓகேங்களா, அப்போது I = அசல் என்ன 16,800. ஓகேங்களா, ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாதங்களில் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த இடத்துல ஆண்டுகள் தான் போடணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்,
கொடுத்துருக்க மாதங்களை எழுதிட்டு டிவைடட் பைக்கு கீழே ஒரு வருஷத்துக்கான மாதங்கள் எத்தனையோ அதை கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா? இன்ட்டு 6.25%. அப்போது 6.25%க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100ன்னு போடணும். ஓகேங்களா? இதை அழிச்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகேங்களா? ஸோ 12ஆல் அடித்தோம் அப்படின்னா 12 12 மீதி 4 48 4 12 48. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குது? 14 × 9 இன்ட்டு இந்த இடத்துல கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ கலப்பு பின்னத்தில் நம்ம சம் போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரே பின்னமாக மாற்றணும். இதை இது கூட பெருக்கி இது கூட கூட்டிக்கணும். 6 24 24 + 1 25. அப்போ 25/4. ஓகேங்களா? இப்போ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள், 2ஆல் அடித்தா இது 2 இது 7. அதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படியே பெருக்குங்க. 7 9 63 × 25 டிவைடட் பை 2. இந்த 2 மறந்துடக்கூடாது, இருக்குது. ஓகேங்களா? ஸோ 63 × 25 பெருக்குங்க. என்ன வரும்? 5 5 மீதி 1 30 31 6 12 5 7 5 1. அப்போது 1575 டிவைடட் பை 2. ஸோ 2ஆல் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடிக்கலாமா? பாருங்கள், 1575 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே அடித்து போகிறதுனா ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் தசமம் வரும் அப்படிங்கிறதால இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 7 டைம் போட்டால் 14 மீதி 1. இந்த 7 கீழே இறங்கிரும். 8 டைம் போட்டால் 16 மீதி 1. இந்த 5 கீழே இறங்கிரும். 7 டைம் போட்டால் 14 மீதி 1. புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா 5 டைம் போட்டோம் அப்படின்னா 10. அப்போது 787.5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறதால இந்த இடத்துல 0 சேர்த்திருப்பாங்க. 50 பைசா அப்படிங்கிறதால இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? 0 சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். தனி வட்டி கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதி இருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு ஆன்சர் போடுவோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஆனவர் ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாராம்? 45 நாளில் முடிக்கிறாரா? ஓகேங்களா? அப்போது ஒரு நாளில் செஞ்ச வேலையோட அளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி போடுவோம்? இதோட தலைகீழ். அப்போ 1/45 வேலையை அவர் ஒரு நாளில் பார்த்துருப்பார். ஓகேங்களா? ஓகே, எத்தனை நாள் வேலை செஞ்சார்? 15 நாள் வேலை செஞ்சுருக்கார். அப்போ ஒரு நாளில் அவர் செஞ்ச வேலையோட அளவு 1/45 அப்படின்னா 15 நாளில் என்னவா இருக்கும்? இது ஒரு நாள். ஒரு நாள் செஞ்ச வேலையோட அளவு. இது 15 நாள் செஞ்ச வேலையோட அளவு. அப்போ ஒரு நாள் செஞ்சது கூட 15 பெருக்குனா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அடிங்க, என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ 1/3 பங்கு வேலையை, ஓகேங்களா, 1/3 பங்கு வேலையை ஏ செஞ்சுட்டார். ஓகேங்களா? ஓகே, ஏ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத தான் பி செய்கிறார். அப்போது மீதி இருக்க வேலையோட பங்கு எப்படி கண்டுபிடிப்போம்? நார்மலாக ஒரு வேலையை, ஓகேங்களா, பங்கு பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க வேலை, மீதி இருக்க வேலையோட அளவு எப்படி தெரியும்? இந்த ஒரு பங்கில் இருந்து ஏ செஞ்ச பங்கு கழிச்சிட்டோன்னா கிடச்சிடும். அப்போ 1/3. ஸோ எப்படி போடுவோம்? இதை இது கூட பெருக்கி மைனஸ் பண்ணுவோம். அப்போ 3 - 1 2. அப்போ 2/3 பங்கு வேலையை யார் செஞ்சுருப்பா? பி செஞ்சுருப்பார். ஓகேங்களா? அப்போ பி செய்த வேலை அளவு. ஏன்னா மீதி இருக்க வேலையோட அளவை தான் பி செஞ்சார். ஓகேங்களா? அப்போ பி செஞ்ச வேலையோட பங்கு பார்த்தீங்கன்னா 2/3 பங்கு. ஓகேங்களா? இப்போ பி ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அது எப்படி போடலாம் அப்படின்னா, பி செய்த ஒரு நாள் வேலையின் அளவு. இது எப்படி போடலாம் அப்படின்னா, மீதி இருக்க பங்கு இருக்கு இல்லைங்களா, மீதி வேலை
அதை மேலேயும் டிவைடட் பைக்கு கீழே பி எத்தனை நாளில் அந்த வேலையை செஞ்சாரோ, எத்தனை நாளில் செஞ்சார், 24 நாளில் செஞ்சார், அதை கீழேயும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, பி செய்த வேலை நாட்கள். ஓகேங்களா, நாட்கள்னு போடுறேன். ஸோ என்ன வரும், மீதி வேலையின் பங்கு 2/3 டிவைடட் பை அவர் செஞ்ச வேலை எத்தனை நாளில் முடித்தார், 24 நாளில் முடித்தார். அப்போ என்ன வரும், 2/3 டிவைடட் பை 24ன்னு இருக்கா. ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 1 டிவைடட் பை 24ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை அடித்தா என்ன வரும், 12ன்னு கிடைக்கும். அப்போ 1/36 நாட்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வேலை செய்த நாட்கள், ஒரு நாள் செய்த வேலை. ஓகேங்களா, பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் செஞ்ச வேலை 1 டிவைடட் பை 36. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். அப்போ பி வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பார் அப்படின்னா இதோட தலைகீழ் தான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ பி செய்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு, இதோட தலைகீழ். அப்போ 36 நாட்களில் முடிச்சிருப்பாரு. ஸோ ஏ வந்து அந்த வேலையை 45 நாளில் முடிச்சிருப்பாரு, பி அந்த வேலையை 36 நாளில் முடிச்சிருப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஈஸியான ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட், அந்த 2ஐயும் மேலே பெருக்கிக்கணும். ஓகேங்களா, அவங்க 2 பேரும் செஞ்ச வேலையோட நாட்களை மேலே பெருக்கி கீழே வந்து கூட்டிக்கணும். ஸோ என்ன வரும், 45 × 36 டிவைடட் பை 45 + 36. ஸோ ப்ளஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். பாருங்கள், 45 × 36 டிவைடட் பை இது என்ன ஆகும், 11 மீதி 1 81. 9ஆல் அடித்தா இது 9 டைம் கிடைக்கும், இது 5 டைம் கிடைக்கும். மறுபடியும் 9ஆல் அடித்தா இது 4 டைம் கிடைக்கும். என்ன கிடைக்குது ஆன்சர், 20ன்னு கிடைக்குது. ஸோ 20 நாளில் ஏபி 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகேங்களா, ஸோ நாட்களை கேட்குறாங்க. நமக்கு வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து 20 நாளில் அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 100%யும் 20 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, 20 நாட்களில் முடிச்சிருவாங்க. இவங்க கேட்குறது 80% முடிய எவ்வளோ நாள் ஆகும். அப்போ இந்த 100ஐ நம்ம 80ஆக மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த 100ஐ 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும், 10%ன்னு வரும். ஸோ ஒரு சைடு 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு சைடும் 10ஆல் டிவைட் பண்ணால் தான் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போது 20 டிவைடட் பை 10 இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். இப்போ 10% ஈக்குவல் டு 2. இப்போ இதிலேருந்து 80% ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். எப்படி பண்ணலாம், 8ஆல் பெருக்கலாம். அப்போ 8 × 10% ஈக்குவல் டு 2 × 8. ஸோ 80% ஈக்குவல் டு 8 × 2 16. அப்போ 16 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 80% ஒர்க்கை ஏபி 2 பேருமே சேர்ந்து முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏ வந்து 45 நாளில் அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவார். ஆனால் 15 நாள் தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு, அதுக்கப்புறம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பி இருக்கார் இல்லையா, மீதி வேலையை 24 நாள் முடிக்கிறார். அப்படி இருந்தார் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 80% வேலை. நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நாட்களை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை 100%ன்னு வச்சு ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இத்தனை ஸ்டெப் போட்டோம். ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு எண்ணில் 16/2/3% என்பது 40 எனில் அந்த எண் யாது. ஓகேங்களா, ஸோ அந்த நம்பரை நம்ம எப்படி வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ன்னு வச்சு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணில், அப்போ எக்ஸ் இல் அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ இன்ட்டு 16/2/3%. சதவீதம்னா என்ன அர்த்தம், டிவைடட் பை 100. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா 80 அப்படின்னாலே அது ஈக்குவல் டுன்னு அர்த்தம், ஈக்குவல் டு 40.
அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 16 2/3 இந்த 100 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? மல்டிப்ளையில் போகும். அப்போது 40 × 100. ஸோ கலப்பு பின்னத்தில் நம்ம சம் போடக்கூடாது. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? பின்னமாக மாற்றிக்கலாம். இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டணும். 16 × 3 48, 48 + 2 50. அப்போது எக்ஸ் இன்ட்டு 50/3 = 40 × 100 4000. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மட்டும் வேணும். இந்த பின்னத்தை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். ஸோ டிவைடட் பையில் பின்னம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போது 4000 × 3/50 அடிக்கலாமா? 0க்கு 0 கேன்சல். 5ஆல் அடிச்சேன்னா 8 5 40 0. அப்போ 80 × 3 என்ன வரும்? 8 24 1 0. அப்போ எக்ஸ் = 240. ஸோ 240ஓட 16 2/3% தான் 40. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். கூட்டுத்தொடர் வரிசையில் nth டேர்ம், அதாவது பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a + n - 1 × d. இதுவும் அதுக்கப்புறம் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா? Sn = n/2 × 2a + n - 1 × d. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த சம் போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? 104வது உறுப்பு. அப்போ t 104 = என்ன கொடுத்துருக்காங்க? 125. இப்போ இந்த இடத்துல n-க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பாருங்கள், a + 104 - 1. அப்போ என்ன கிடைக்கும்? 103 × d = 125. ஓகேங்களா? ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டும் போடலாம். இதில் கொண்டு போய் n-க்கு பதிலாக 104 சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கஷ்டமா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? t 4 1 கொடுத்துருக்காங்க. அந்த உறுப்பு என்னவா? 0. ஓகேங்களா? இப்போ n-க்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? a + 4 - 1. அப்போ 3 d = 0. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ண அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? போடலாமா? பாருங்கள், 1 - 2 ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத மைனஸ் பண்ணணும். அப்போது a + 103d - a + 3dன்னு வரும். ஸோ மைனஸ் உள்ளே பெருக்கிக்கிறேன். அப்போ -a - 3d = 125 - 0. இப்போ இது என்ன ஆகும்? +a - a கேன்சல் ஆயிரும். 103லேருந்து 3 போச்சுன்னா 100. அப்போ 100d = 125. நமக்கு d மட்டும் வேணுமா? அந்த 100 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். 25ஆல் அடித்தோம் அப்படின்னா 5/4ன்னு கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூ என்ன? 5/4. இப்போ இதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ நான் 2வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ 2வது ஈக்குவேஷனில் டிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்? 5/4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ a + 3 × 5/4 = 0. அப்போ a = இது என்ன ஆகும்? 15/4ன்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா 0 - இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் ஆயிரும். அப்போ -15/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 0 கூட மைனஸ் பண்ணும்போது அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போது ஏவோட வேல்யூ -15/4. ஓகேங்களா? டியோட வேல்யூ 5/4ன்னு கிடைச்சிது. இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை உறுப்புகளோட கூடுதல், அதாவது n வேல்யூ என்னன்னு பாருங்கள், 35. அப்போ n = 35, d = 5/4, a = -15/4ன்னு கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? பண்ணலாமா? பாருங்க, s 35 = 35/2 2 × -15/4 ப்ளஸ் n வந்து 35 -1 அப்போ 34. ஓகேங்களா? நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன். 35 - 1 34. d பார்த்தீங்கன்னா 5/4. இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 2ஆல் அடித்தா இது 2, இதை அடித்தா 17, இது 2.
அப்போ என்ன கிடைக்கும் 35/2 ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன இருக்குது -15 மட்டும் இருக்குது ப்ளஸ் இந்த இடத்துல 17 × 5 அப்போது 7 5 35 மீதி 3 1 5 5 5 3 8 அப்போது 85/2 இந்த இடத்துலையும் /2 இருக்குது மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல -15/2 இந்த இடத்துல 85/2 ஸோ 35/2 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே /க்கு கீழே சேம் நம்பர் தான் இருக்குது. அப்போ பவரில் இருக்கிறது அப்படியே கூட்டிக்கலாம். என்ன வரும் -15 + 85. ஸோ இந்த இடத்துல 15ங்கிறது மைனஸில் இருக்கா. அப்போ இதிலேருந்து கழிச்சிடலாம். என்ன வரும் 35/2 70/2ன்னு கிடைக்கும். 2ஆல் அடித்தா இது 35. ஸோ 35 × 35 /2 35². ஈஸியாக 2 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 9ன்னு கிடைக்கும். அதை 2 டிஜிட் நம்பராக எழுதுங்க. இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 25ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3ஐயும் பெருக்கணும். இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதையும் 2ன்னு நினச்சிட்டு பெருக்கணும். பாருங்கள் 3 3 5 5 2 30 கடைசி டிஜிட்டை விட்டுட்டு முன்னாடி எழுதணும். இப்போ கூட்டுங்க என்ன வரும் இதை கூட்டினா ஆன்சர் 5 2 12 அப்போது 1225/2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதணும். பாருங்கள் 1225 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 6 12 6 2 12 0 இந்த 2 கீழே வந்துடும் 1 2 2 இந்த 5 கீழே வந்துடும் 2 5 2 2 4 மீதி 1 புள்ளி வச்சு 0 சேர்த்துனா I2 10. அப்போ என்ன கிடச்சிருக்கு 612.5. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 35 உறுப்புகளோட கூடுதல் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இந்த வேல்யூவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம /2ன்னு போட மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஆன்சரை போய் டிக் அடிச்சிருவோம் ஓகேங்களா. ஸோ பார்த்து ஆன்சரை டிக் அடிக்கும் போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன ஓகேங்களா. ஸோ கொஸ்டினில் இந்த மாதிரி சமமான சரியான ஓகேங்களா அளவாக சமமான அளவாக பிரிக்கிறாங்க சரியான அளவாக பிரிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 168 196 இந்த 2 நம்பருக்குமே நம்ம என்ன பண்ணணும் HCF கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 168 196. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 8 6ன்னு இருக்கா. நம்ம என்ன பண்ணிக்கலாம் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நன்னாங்கு 16 2 8 நன்னாங்கு 16 9 30 9 36. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 7ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு சைடில் வருது இல்லையா இதை 2 மட்டும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் HCF கிடைக்கும். இந்த HCF வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஸோ சரியாக அளக்குறாங்க சமமாக அளக்குறாங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கம்பல்சரியாக என்ன பண்ணணும் அந்த கொஸ்டினுக்கு HCF தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 13.1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ஆனது 4096 மாறும். ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்ததால இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் கூட்டு வட்டி கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில். ஸோ என் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அமௌண்ட் வந்து அசல்னு அர்த்தம். எந்த அமௌண்ட்டாக மாறுதோ அது வந்து முழு தொகை ஓகேங்களா. அடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 13/1/3%. இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கொடுத்துருப்பாங்க ஆண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆறுங்கிறது ஆண்டுக்கு தான் கொஸ்டினில் எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ அரையாண்டுன்னா நம்ம என்ன பார்த்திக்கணும் R/2ன்னு போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம் 13/1/3 /2%ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்குது நம்ம இந்த இடத்துலையே அதை பின்னமாக மாற்றிக்கலாம். பாருங்கள் 13/1/3 இது எப்படி பின்னமாக மாற்றலாம் இது கூட பெருக்கி அது கூட ப்ளஸ் பண்ணணும். அப்போது 39 + 1 40/3/2% இருக்கும் ஓகேங்களா. ஸோ சதவீதத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 100ன்னு போட்டுக்கலாம். அப்போ 40/3 × 2 × 100ன்னு எழுதிக்கலாம்.
இந்த ஒரு டிவைடட் பைக்கு மேலே பின்னம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிவைடட் பைக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை ஹோலாக கீழே கொண்டு வந்துக்கலாம். அப்போ இந்த 3 கீழே வந்துடும், 3 × 2ன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ சதவீதத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100க்கு இவ்வளவுன்னு எழுதலாம். அந்த 100ஐயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழேயே போட்டுக்கிறேன். ஸோ 40 ÷ 3 × 2 × 100. இப்போ பாருங்கள் என்ன ஆகும், 40 ÷ 3 × 6 அப்போ 600ன்னு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 40 ÷ 600ங்கிறத r/2க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டியில் பவர் என்னன்னு எழுதுவோம். இப்போ முழுத்தொகை = அசல் × 1 + r% ஹோல் பவர் என்னன்னு எழுதுவோம். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா. ஆண்டுக்கு ஒரு முறை r%ம் பவர் என்னங்கிறது எத்தனை வருஷமோ இதை போடுவோம். இதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா a = p × 1 + r/2% பவர் 2n எழுதுவோம். ஓகேங்களா. 6 வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதை தான் இந்த இடத்துல பண்ணோம். ஓகேங்களா. இந்த இடத்துல 2n ஏன் போட்டேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 தான் வரும். ஓகேங்களா. இதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 டைம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு டைம், அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு டைம், அப்போ 2ன்னு வந்துருமா. ஸோ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பண்ணோன்னா இந்த இடத்துல 1 தான் வரும். ஆனால் இந்த இடத்துல 2ன்னு வரும். ஏன்னா வருஷத்துக்கு 2 டைம் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துல எப்பயுமே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாலே 2n தான் போடணும். ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த இடத்துல அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n என்னன்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா. பாருங்கள், முழுத்தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4096 = அசல் 3375 × 1 + இந்த ஹோல் வேல்யூக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. அப்போ 40/600 பவர் 2n. 2n நமக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகும், இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அப்போ 4096 ÷ 3375 = இதை அடிச்சுக்கலாமா. 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4ஆலேயே அடித்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும், 1 4 4 5 20. அப்போ 1 + 1/15ன்னு கிடைக்கும். இதை ஒரே பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், இது கூட பெருக்கி அது கூட கூட்டணும். அப்போ 15 × 1 15 + 1 16. அப்போ 16 ÷ 15 ஹோல் பவர் 2nன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 2nன்னு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு பின்னம், இந்த சைடு ஒரு பின்னம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பின்னத்தில் வர்ற மாதிரி பேஸ் வந்து இதுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பவரை வந்து ஈக்குவல்னு போட்டு ஈஸியாக n வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது மேலே வர்ற வேல்யூவை இந்த பவராக மாற்றணும். ஓகேங்களா. ஸோ 16 பவராக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும், 4096 16ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. உங்களுக்கு 16ஆல் பண்ண தெரியல அப்படின்னா 4ஆல் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நன்னாங்க 16 அது 2 வேல்யூவை ஒரு டைம்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. 16ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம் வரும், 2 16 32 மீதி 8 89ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ I16 போட்டிங்க அப்படின்னா 80ன்னு கிடைக்கும். மீதி பார்த்தீங்கன்னா 9 அந்த சைடு போயிடும். ஸோ இது 6 16 96. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 16ஆல் போடலாம். ஸோ 16 × 16 256. அப்போ 16 பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம் போடுறோம். ஓகேங்களா. ஸோ 3 டைம் பெருக்கணும்னா அந்த வேல்யூ கிடச்சிது. அப்போது 16 பவர் 3ன்னு இந்த வேல்யூஸை எழுதலாம். ஓகேங்களா. டிவைடட் பை இதை பார்த்தீங்க அப்படின்னா 15 × 15 × 15 போட்டு பாருங்கள் ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு. இது 225 × 15 பெருக்கினா என்ன வரும், இதை 15ஆல் பெருக்கணும்னா ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதி கடைசியாக 0 சேர்த்திக்கோங்க. இதோட பாதியை கீழே எழுதிக்கோங்க, 1125. இப்போ கூட்டினா ஆன்சர் பாருங்கள் 5 7 3 3 கிடச்சிருச்சுங்களா. அப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15³ ஓகேங்களா ஈக்குவல் டு 16/15 ஹோல் பவர் 2n. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a பவர் n டிவைடட் பை b பவர் n இருந்ததுன்னா a/b ஹோல் பவர் nன்னு எழுதிக்கலாம். இது வந்து அடுக்குகளோட விதி. அந்த மாதிரி எழுதணும்னா 16/15 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 16/15 ஹோல் பவர் 2n. ஸோ பேஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஸோ 3 = 2n. நமக்கு n மட்டும் வேணும். அந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்,
டிவைடட் பையில் வரும். ஸோ 3/2ன்னு இருக்கா, கீழே இருக்க வேல்யூவை விட மேலே இருக்க வேல்யூ பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸை நம்ம கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம். ஸோ 3 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 2 மீதி 1. இது எப்படி கலப்பு பின்னமாக எழுதலாம், ஈவை முழு நம்பராக எழுதிக்கோங்க. ஒரு கோடு போட்டு மீதியை மேலையும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ அதை கீழேயும் எழுதிக்கோங்க. அப்போ 1 1/2 ஆண்டுகள். ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும். அரையாண்டுனா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 16 தான் இருக்குது. கம்பல்சரியாக அது 16ஓட மடங்காக தான் வரும். அப்போது 16 × 16 போட்டு பாருங்கள். வரல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு 16ஆல் பெருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 3 16ஆல் பெருக்கும் போது இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி 15ஐயும் அப்படியே நீங்கள் 15ஆல் டிவைட் பண்ணி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 3 டைம் பெருக்கி போட்டாலும் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெருக்கி போட்டதுக்கப்புறம் பவரை ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 3இல் ஒரு பகுதியையும் 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 4இல் ஒரு பகுதியையும் மீதமுள்ளதை 10% வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்துள்ளார். அவருடைய வருட வருமானம் ரூ. 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜை ஒவ்வொரு பகுதிக்கும், ஓகேங்களா, அமௌண்ட்டில் இருக்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவரோட அசல் தொகையை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ முதலீட்டை தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறத நான் அவரோட முதலீடு பின்னு வச்சுக்கலாமா? ஓகே, அசல் வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அசல் பி. இதை என்ன பண்ணுறாரு, 3 பகுதியாக பிரிக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து முழுசாக ஒரு பகுதி, முழுசாக ஒரு பங்கு. ஓகேங்களா? பிங்கிறது முழுசாக ஒரு பங்கு. இதை என்ன பண்ணுறாரு, 3 பகுதியாக பிரிக்கிறாரு. முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 3இல் ஒரு பகுதி. அப்போ 3இல் ஒரு பகுதிங்கிறத நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? எதில் எது, அப்போ 3இல் 1 பகுதி அசல். ஓகேங்களா? அதனால் 1/3 × பின்னு எழுதிக்கலாம். இது எத்தனை பர்சன்டேஜில் போடுறாரு, 7%ல் போடுறாரு, ஒரு வருஷத்துக்கு தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4இல் ஒரு பகுதி. அப்போ 4 கீழே மேலே 1 அசல் தான் இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 8%க்கு போடுறாரு ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து மீதி இருக்க பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1/3 பகுதியும் 1/4 பகுதியும் வந்துருச்சு. ஸோ அதை கூட்டினா என்ன வரும், 1/3 + 1/4. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து கூட்டணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் 12ன்னு கிடைக்கும். ஸோ கீழே 12 வர்ற மாதிரி ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். அதே நம்பரை மேலையும் பெருக்கணும். பாருங்கள், 3 4ஆல் பெருக்கணும்னா 12. அப்போ 1ஐயும் 4ஆல் பெருக்கணும். 4 3ஆல் பெருக்கணும் 12. அப்போ மேலையும் 3ஆல் பெருக்கணும். அப்போ என்ன ஆகும், 4 + 3 ரெண்டுமே 12 அப்படிங்கிறதால ஒரு டைம் எழுதிக்கிட்டு. அப்போ என்ன கிடைக்கிது, 7/12. இது வந்து இந்த 2 பகுதியோட கூடுதல். ஆனால் மீதி இருக்க பகுதி எப்படி கண்டுபிடிக்கலாம், அது வந்து ஒரு பங்குன்னு சொல்லிட்டேன்னா அப்போ 1லேருந்து 7/12 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 12 - 7 ÷ 12 = 5/12. அப்போது 5/12ங்கிற அளவு அசலை எத்தனை பர்சன்டேஜுக்கு போடுறாரு, 10%க்கு போடுறாரு ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ மீதி உள்ளது அப்படின்னாலே முன்னாடி இருக்க பகுதியை கூட்டி 1லேருந்து கழிச்சிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட வருட வருமானம் 561. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு வருடம்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வருட வருமானம் அப்படின்னாலே அது என்ன அர்த்தம், அதுக்கெல்லாம் வட்டி போட்டாங்க அப்படின்னா 561. ஸோ இது I1, இது I2, இது I3ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. தனி வட்டி அமௌண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து I1 + I2 + I3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 561. ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, அப்படி இல்லைனா கூட்டு வட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு வேர்டையுமே மென்ஷன் பண்ணலாம். அப்போது இது வந்து தனி வட்டி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை 3ஐயும் கூட்டினா 561 வருதான். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த அசலோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்கள், இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 விட்டுறலாம், ஏன்னா ஒரு டைம் 1ஆல் பெருக்கும்போது அதே தான் கிடைக்கும். அப்போது 1/3 × P × 7% நம்ம 100க்கு 7ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து I1 ப்ளஸ் I2 என்ன, 1/4 × P 8% 8/100ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே எப்படிலாம் I3 பார்த்தீங்க அப்படின்னா 5/12 × P
10% 10/100ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 561. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், இது என்ன ஆகும்? 7p டிவைடட் பை 300 ப்ளஸ் இது என்ன ஆகும்? 4ஆல் அடித்தா இது 2. அப்போ 2p டிவைடட் பை 100 ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் அடித்தா இது 6, இது 5. அப்போ 5 25. ஸோ 25p டிவைடட் பை 600 ஈக்குவல் டு 561. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் அடிக்கலாம். நான் ஏன் அடிக்கலை அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த 3 வேல்யூஸுக்கு எல்சிஎம் எடுத்து கூட்டணும் அப்படின்னா பின்னத்தை கூட்டிக்கலாம். ஓகேங்களா? 300 100 600 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கீழே 600 வர மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். அப்போ அந்த நம்பரை நம்ம மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், 300 2ஆல் பெருக்கினா 600. அப்போ 7pயையும் நம்ம 2ஆல் பெருக்கணும். ப்ளஸ் 100 6ஆல் பெருக்கினா 600. அப்போ 2pயையும் 6ஆல் பெருக்கணும். 600ங்கிறது அப்படியே இருக்கா? அப்போ மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 561. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் 600 ஆகிடுச்சா? மேலே இருக்கிறது அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்? 14p ப்ளஸ் 12p ப்ளஸ் 25p ஈக்குவல் டு 561. ஸோ இந்த 600 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண நாங்கள் மல்டிப்ளையில் வரும். அப்போ இதை கூட்டுங்க, என்ன வரும்? 14 26 26 21. அப்போ 51p ஈக்குவல் டு இந்த 600 அந்த சைடு போயிருமா? அப்போ 561 இன்ட்டு 600. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? p மட்டும் வேணும். இந்த 51 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு டிவைடட் பையில் வரும். அப்போ p ஈக்குவல் டு 561 இன்ட்டு 600 டிவைடட் பை 51. அடிச்சு போடலாமா? அடித்தா இது ஒரு டைம் வரும். அப்போ 11. p ஈக்குவல் டு 11 இன்ட்டு 600. அப்போ 6600 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ஃபர்மேஷன் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க அசலை தான் 3ஆக பிரித்து 3 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கு போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ வருஷம் முடியும் போது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னதால் தனி வட்டி இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனி வட்டி போட்டு எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அசல் தெரியாததால் நான் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த பியை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆன்சர் என்ன கிடச்சிது? 6600. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையே 36, 54, 72 நாட்களில் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஏபிசி 3 பேர் தனித்தனியாக செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து வேலை முடியறதுக்கு முன்னாடி 8 நாளுக்கு முன்பாகவும் பி வந்து 12 நாளுக்கு முன்பாகவும் விலகிட்டனர் அப்படின்னு சொன்னதால் அப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்? ஏ வந்து 36 நாள், பி பார்த்தீங்க அப்படின்னா 54 நாள், சி பார்த்தீங்க அப்படின்னா 72 நாள். அப்போ ஒரு நாளில் செஞ்ச வேலையோட அளவு என்ன? இதோட தலைகீழி 1/36, இதோட தலைகீழி 1/54, இதோட தலைகீழி 1/72. அப்போ ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் 1/36 வேலையை பார்ப்பாரு, பி பார்த்தீங்கன்னா 1/54 வேலையை பார்ப்பாரு, சி பார்த்தீங்க அப்படின்னா 1/72 வேலையை பார்ப்பார். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஏ ஒரு 8 நாளைக்கு முன்னாடியும் பி 12 நாளைக்கு முன்னாடியும் போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த முடிக்கிற வேலையை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு முன்னாடியே, அதாவது ஏ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிற நாள் முடியறதுக்கு முன்னாடி 8 நாளைக்கு முன்னாடியே போயிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்லேருந்து 8 கழிக்கணும். அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா 12 நாளைக்கு முன்னாடி. அப்போ எக்ஸுங்கிற வேலை நாட்டில் இருக்கு இல்லையா? எக்ஸ் நாட்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 12 நாளைக்கு முன்னாடி போயிடுறாரு. அப்போ எக்ஸ் - 12. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் அப்போது ஏ பண்ண வேலை என்னவா இருக்கும்? ஒரு நாளில் 1/36. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கார், எக்ஸ் - 8 நாள் வேலை செஞ்சுருக்கார். அப்போ மல்டிப்ளை பண்ணால் அவர் செஞ்ச வேலை கிடச்சிரும். ஓகேங்களா? அவர் எத்தனை நாளில் செஞ்சாரோ அது கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பி பார்த்தீங்க அப்படின்னா 1/54 வேலையை ஒரு நாளில் பார்த்துருப்பாரு. மொத்தமாக அவர் செஞ்சது எக்ஸ் - 12 நாள். அப்போ இது கூட நம்ம பெருக்கிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஏ, இது வந்து பி.
அடுத்து சி பார்த்தீங்க அப்படின்னா 1/72 ஒரு நாளில் வேலை பார்த்துருப்பாரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுருக்காரு. கரெக்டாக? அப்போ இது கூட நம்ம எக்ஸை பெருக்குனா போதும். எக்ஸ்னாலுமே அவர் வந்து செஞ்சுருக்காரு. புரியுதுங்களா? இன்னொரு டைம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நாள் செஞ்ச வேலையோட அளவு என்னவா இருக்கும்? இதோட தலைகீழி போட்டால் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்த லைனில் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 8 நாளுக்கு முன்னாடியே ஏ போயிடுவார், 12 நாளைக்கு முன்னாடியே பி போயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு தான் கேட்குறதால அந்த முடிகிற நாட்களை எக்ஸ் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் நாட்களுக்கு முன்னாடியே 8 நாளுக்கு முன்னாடி கிளம்பிட்டாருங்கிறதால x-8. அதுக்கப்புறம் எக்ஸ் நாட்களுக்கு முன்னாடி 12 நாளுக்கு முன்னாடியே கிளம்பினதால x-12. ஓகேங்களா? ஓகே, இப்போது நமக்கு இது வேலையாக வேணும். ஓகேங்களா? வேலையாக எப்படி போடலாம்? ஒரு நாளைக்கு 1/36 அப்படின்னா x-8 நாளைக்கு என்ன பார்த்துருப்பாரு? அப்போ 1/36 × x-8. அதே மாதிரி தான் x-12. ஒரு நாளைக்கு 1/54 அப்படின்னா x-12 நாளைக்கு எப்படி இருக்கும்? அதை ரெண்டையும் பெருக்கிக்குவோம். ஒரு நாளைக்கு 1/72. ஆனால் சி வந்து கடைசி நாள் வரைக்கும் பார்த்துருக்காரு. அப்போ எக்ஸால் பெருக்கிக்குவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 3 வேலையும் கூட்டணும் அப்படின்னா இதெல்லாமே ஏ செஞ்ச வேலையோட பங்கு, பி செஞ்சோட வேலையோட பங்கு, சி செஞ்ச வேலையோட பங்கு. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும் இல்லையா? முடிகிற வேலையை நம்ம என்ன வச்சுக்கலாம்? 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலை. ஓகேங்களா? ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அந்த ஒரு வேலையை அப்படிங்கிறதால நான் 1ன்னு போட்டிருக்கேன். அப்போ என்ன வரும்? 1/36 × x-8 + 1/54 × x-12 + 1/72 × x = 1. புரியுதுங்களா? 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த மாதிரி போட்டுட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வேறு இருக்கா? 36, 54, 72ன்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து அந்த வேல்யூஸ் வர்ற மாதிரி கீழே பெருக்கணும். ஸோ அதே வேல்யூவை வச்சு மேலேயும் நம்ம பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? 36, 54, 72க்கு எல்சிஎம் போடணும். பாருங்கள், 36, 54, 72 எல்சிஎம் போடலாமா? 6ஆல் போட்டோம். எல்லாமே 6ஆல் கேன்சல் ஆகும். 6ஆல் போட்டால் 6 36, 9 54, 1 6, 2 6 12. இப்போ 3ஆல் போடலாம். போட்டோம் அப்படின்னா 2 3 4. 2ஆல் போடலாம். போட்டோம் அப்படின்னா 1 3 2. ஸோ இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது. என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த சைடில் வர்றது கீழே வர்றது எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம் பெருக்கலாமா? 6 18, 18 2 36, 36 × 2 72, 72 × 3. அப்போது என்ன வரும்? 6 7 21. ஸோ 216ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 216ங்கிற வேல்யூ கீழே வர்ற மாதிரி நம்ம ஏதோ ஒன்றால் பெருக்கணும். பாருங்கள், 36 216 வரணும். என்ன எதால் பெருக்கலாம்? 6ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்? 6ஆல் பெருக்கணும். இங்கே 1 இருக்கிறதால அப்படியே அதை எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? × 6 + 54 எதால் பெருக்குனா நமக்கு வந்து 216 வரும். 4ஆல் பெருக்கணும். அப்போது மேலேயும் நம்ம 4ஆல் பெருக்கணும். ப்ளஸ் 72 3ஆல் பெருக்குனா 216 கிடைக்கும். அப்போ மேலேயும் நம்ம 3ஆல் பெருக்கணும். = 1. பாருங்கள், இப்போ என்ன ஆகும்? எல்லாமே 216ன்னு கீழே வந்துடும். மேலே இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணால் போதுங்க. பாருங்கள், எக்ஸ் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x - 8 48. அடுத்து இது ப்ளஸ் 4x - 48. அடுத்து இது எக்ஸ் 3x அவ்வளோதான். ஓகேங்களா? = 1. இந்த 216 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் நாங்கள் மல்டிப்ளையில் வரும். இப்போ இது எக்ஸ் எல்லாம் தனியாகவும் கான்ஸ்டன்ட்லாம் தனியாகவும் கூட்டிக்கலாம். பாருங்கள், 6x 4x 3x 10 13x 48 -48 -48. அப்போ -96. நமக்கு 13x மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 96 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸில் வரும். அப்போ 216 + 96 கூட்டினா என்ன வரும்? 12 மீதி 1 10 11 மீதி 1 3. எக்ஸ் மட்டும் வேணுமா? அந்த 13 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அப்போ 312 / 13. ஓகேங்களா? ஸோ அடித்து போடலாமா? பாருங்கள், இதை அடித்தா 2 டைம் போட்டால் 26 மீதி 5ன்னு கிடைக்கும் 52. ஓகேங்களா? எத்தனை டைம் வரும்? 4 டைம் போட்டோம் அப்படின்னா 13 × 4
52 ஓகேங்களா. இப்போ 24ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ சி எத்தனை நாளில் முடிப்பார்? 24 நாளில் முடிப்பார் ஓகேங்களா. ஸோ அந்த வேலை முழுசாக முடியறதுக்கும் 24 நாள் தான் ஆகும். சியும் 24 நாள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல 24ன்னு எழுதியிருக்கோம் ஓகேங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 578 15% ப்ளஸ் 644 22.5% ஈக்குவல் டு என்ன ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னாலே அது வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 578 இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன், 15% 15/100ன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் 644 இல்லை அப்படிங்கிறதால மல்டிப்ளிகேஷன், 22.5%. ஸோ சதவீதம் அப்படிங்கிறதால டிவைடட் பை 100 போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள். 5ஆல் அடித்தோன்னா இது 3, இது 5ஆல் அடித்தா 20ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இதை அடிக்கலாமா? 2ஆல் அடித்தா 10, இதை 2ஆல் அடித்தா அப்படின்னா 2 மீதி 1 8 மீதி 1 9. ஸோ என்ன கிடைக்குது? 289 டிவைடட் பை 10ன்னு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே அடிக்கலாமா பாருங்கள். 2ஆல் அடித்தா 50, 2ஆல் அடித்தா 3 2 2, 2ஆல் அடித்தா 25, 2ஆல் அடித்தா 1 2 6 2 12 1 2. இப்போ என்ன வரும்? 289 × 3 டிவைடட் பை 10 ப்ளஸ் இது என்ன ஆகும்? 161 × 22.5ன்னு தசம நம்பரில் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பின்னமாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்? இருக்கிற நம்பரை அப்படியே எழுதுங்க, புள்ளியை விட்டுட்டு டிவைடட் பை போட்டு புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0, ஒரு ஸ்தானம் தான் இருக்குது, ஸோ ஒரு 0. அப்போ எப்படி எழுதலாம்? அதை 225 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. இந்த இடத்துல 25 இருக்குது ஓகேங்களா. இப்போ 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 5, இது 5ஆல் அடித்தா 45, மறுபடியும் 5ஆல் அடித்தா இது 9. இப்போ என்ன கிடைக்குது? 289 × 3 டிவைடட் பை 10 ப்ளஸ் 161 × 9 டிவைடட் பை 10. ஸோ பேஸ் ரெண்டுமே கீழே இருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சேம். அப்போ ஒரே டைம் எழுதி மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம். கூட்டுறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் பெருக்கிட்டு கூட்டிக்கலாம். பாருங்கள், 289 × 3 என்ன வரும்? 9 27 மீதி 2, 24 26 மீதி 2 6 8. அப்போ 867 ப்ளஸ் இதை பெருக்குங்க. 161 × 9 9 54 5 14. அப்போ 1449. இது கூட 867 கூட்டுங்க. 16 மீதி 1 1 மீதி 1 9 13 மீதி 1 2. இப்போ 2316 டிவைடட் பை 10ன்னு வரும். எப்படி வந்து தசம நம்பரை பின்னமாக மாற்றணுமோ அதே மாதிரி பின்னத்தையும் நம்ம தசமமாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? அந்த வேல்யூஸை அப்படியே எழுதிக்கோங்க ஓகேங்களா. இந்த இடத்துல கீழே டிவைடட் பைக்கு மேலே 10 100 1000ன்னு இருந்தது அப்படின்னா ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல 10ன்னு இருக்கா, கீழே டிவைடட் பைக்கு கீழே எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்தானம் பின்னாடி இருந்து தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே 1 தான் இருக்குது, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க, அவ்வளோதான். அப்போ 231.6 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ தசமத்தை பின்னமாகவும் பின்னத்தை தசமமாகவும் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இன்னுமே டீட்டெயில்டாக இருக்கும். தெரியாதவங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு அதில் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 231.6 புரியுதுங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. x, x^3/2, x2, x^5/2, எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் 85வது உறுப்புக்கான ஓகேங்களா. ஸோ தொடர் வரிசைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு குறுக்கல ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு அது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லைனா பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிச்சாதான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பவரில் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிபியான்னு செக் பண்ணிக்கோங்க, பெருக்கு தொடரான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா அது வந்து ஏபியான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜிபியா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவோம்? செகண்ட் உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு தேர்ட் உறுப்பு டிவைடட் பை செகண்ட் உறுப்பு. இது ரெண்டோட வேல்யூஸ் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து ஜிபி, வரலன்னா அது ஏபி ஓகேங்களா. பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் 1 இருக்கிறது அர்த்தம். அப்போது a/n டிவைடட் பை a/mன்னு இருந்ததுன்னா இதை a/n-mன்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் வந்து சேமாக இருந்து பவர் வேறு வேறு இருந்து டிவைடட் பையில் இருந்ததுன்னா
பவர் ரெண்டையும் கழிச்சு எழுதிக்கலாம். இது வந்து அடுக்குகளோட விதி. அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா? பாருங்கள், எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 3/2. ஸோ பவரில் இருக்க வேல்யூஸை ஒரே பின்னமாக மாற்றுங்க. எப்படி பண்ணுவோம்? 2 × 1 2, 3 இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். அப்போ 3 மைனஸ் 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் பவர். இதை அதே மாதிரி பண்ணலாமா? 4 மைனஸ் 3 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2. இது என்ன? ரேஷியோ, அதாவது பொது விகிதம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேமாக வர்றதால இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொடர் வரிசை பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி. ஓகேங்களா? பெருக்கு தொடர் வரிசை. ஸோ பெருக்கு தொடர் வரிசையில் பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா Tn ஈக்குவல் டு A × R பவர் n-1. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 85ம், ஏக்கு பதிலாக முதல் உறுப்பு எக்ஸு, ஆறுக்கு பதிலாக இப்போ கண்டுபிடிச்ச எக்ஸ் பவர் 1/2 இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், T85 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 ஹோல் பவர் 85 மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் இது என்ன ஆகும்? 84ன்னு ஆகும். அப்போ 1/2 பவர் 84. ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா ரெண்டு பவரையுமே நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 84 × 1/2ன்னு வரும். அடிக்கலாமா? அடித்தோம் அப்படின்னா இது எத்தனை டைம் வரும்? 42ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 42. இந்த இடத்துல பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ பவர் n இன்ட்டு ஏ பவர் எம்னு இருந்ததுன்னா, ஓகேங்களா, மல்டிப்ளையில் இருக்கணும். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவரில் இருந்ததுன்னா பவரை நம்ம கூட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே போடலாமா? என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 1 + 42 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 43. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஆன்சர். கம்பல்சரியாக இதில் அடுக்குகளோட விதி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் சம் போட முடியும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 101, 126 மற்றும் 152 வகுக்கும் போது முறையே 5, 6 மற்றும் 8 மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் யாது? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண்ணு கேட்டாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? HCF இல்லைனா LCM தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். பாருங்கள், மிகப்பெரிய எண்ணு கேட்டால் அது வந்து HCF தான். ரெண்டு வகையில் கம்பல்சரியாக அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒன்று மிகப்பெரிய எண்ணா HCF, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க நம்பர், அதாவது இப்போ டிவைட் பண்ணுறோம் இல்லையா, டிவைட் பண்ணுறதுல உள்ளே இருக்க நம்பர் கொடுத்துட்டு வெளியே இருக்க நம்பர் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து HCF. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 101, 126, 152 வகுக்கும் போது அப்போ என்ன அர்த்தம்? 101 வகுக்கிறாங்க, 126 வகுக்கிறாங்க, 152 வகுக்கிறாங்க. அதாவது இது 101, 126, 152 வெளியே இருக்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மீதியை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் வகுக்கும் போது ஒவ்வொரு மீதி கிடைக்குதா, அப்போ ஒவ்வொன்றுலேருந்தும் அதை கழிச்சிக்கணும். பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? 101 டிவைட் பண்ணும்போது 5 மீதி கிடைக்குதான். அடுத்து 126 டிவைட் பண்ணும்போது 6 மீதி கிடைக்குது. 152 டிவைட் பண்ணும்போது 8 மீதி கிடைக்குது. ஓகேங்களா? கம்பல்சரியாக HCF அப்படின்னாலே மீதியை கழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் HCF கண்டுபிடிக்கணும். பாருங்கள், என்ன வரும்? இந்த இடத்துல 96, 120, 4, 4, 1. ஓகேங்களா? இப்போ கிடைச்ச இந்த ஆன்சருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும். அப்போ 96, 120, 144. 4ஆல் போடலாமா? 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 8 16, 3 12, 3 12, 6 24. இப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா 6, 10, 18ன்னு கிடைக்கும். இதை இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா 3, 5, 9ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது. ஆனால் இந்த ரெண்டையும் போடலாம், அது LCMக்கு தான் வரும். ஓகேங்களா? HCF பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பரையுமே டிவைட் பண்ணுற நம்பரை தான் டிவைட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் போட முடியாதா? என்ன பண்ணலாம்? அந்த சைடில் வர்றதை மட்டும் பெருக்கிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 12, 24. அப்போ HCF என்ன கிடைக்குது நமக்கு?
24. ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அசல் ரூ 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு R = 8% என தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 3 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2வது வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா மொதல் வருஷம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அசலுக்கு தான் வட்டி போடுவாங்க. 2வது வருஷத்துல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டியில் வட்டிக்கும் வட்டி போட்டு அதை ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ 2வது வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். 12,000 இருக்கா, ஸோ 12 இது வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 12,000க்கு 8%, ஸோ 8/100ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், மீதி என்ன வரும் 0, 8 2 16, மீதி 1 9, அப்போ 960ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 960ங்கிறது வட்டி அமௌண்ட். ஸோ 2வது வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு வட்டி போடுவாங்க இல்லையா, ஸோ 960 × 8/100, ஸோ அதே 8%. ஓகேங்களா, 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், 2ஆல் அடித்தா இது 5, இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும் 4, மீதி 1 8, 48 × 8ன்னு கிடைக்கும். ஸோ 48 × 8 என்ன வரும் 8 8 64, மீதி 6, 32 6 38, ஸோ 384/5ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல டிவைட் பண்ணி தசமத்தில் போடலாம், ஆனால் நான் வந்து கடைசியாக தசமத்தில் போட்டுக்கிறேன், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வட்டி. ஓகேங்களா, ஸோ அதை மறுபடியும் வட்டிக்கு போடலாம் பாருங்கள். 3வது பார்த்தீங்க அப்படின்னா 384/5க்கு 8%, ஸோ 8/100. ஓகேங்களா, ஸோ இது 2ஆல் அடித்தா 50, இது 2ஆல் அடித்தா 4, மறுபடியும் இது 2ஆல் அடித்தா 25, இது 2ஆல் அடித்தா 2. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை அப்படியே பெருக்கிக்கலாம் பாருங்கள். என்ன வரும், 2ஆல் பெருக்கணும்னா 8, 16, மீதி 1 6 7, 768/5 × 25 125. ஸோ 2வது வருஷத்தில் கிடைக்குது இல்லையா, இந்த வட்டியை 3ஆல் பெருக்கி இதை கூட்டிக்கணும். ஓகேங்களா, ஸோ கூட்டணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு என்ன கிடைச்சிரும், 3 வருஷத்துக்கான வித்தியாசம் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போட்டுட்ருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 384/5 × 3 ப்ளஸ் 768/125. ஸோ இந்த இடத்துல டிவைடட் பைக்கு கீழே 5 இருக்குது, இங்கே 125 இருக்குது. ஸோ கூட்டணும்னா என்ன பண்ணணும், ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். நம்ம எல்சிஎம் எடுத்தால் 125ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே 125ன்னு வர்ற மாதிரி பெருக்கணும். எதால் பெருக்கலாம், ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா 384 × 3 இருக்கா, அதை ஃபஸ்ட்டு பெருக்கிக்கோங்க பாருங்கள். நாமும் 12 மீதி 1, 24 25 மீதி 2, 9 10 11, அப்போ 1152 கீழே 5 வந்து 125 மாறணும்னா என்ன பண்ணணும், 25ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 25ஆல் பெருக்கணும். ப்ளஸ் இது அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா கீழே 125 தான் இருக்குது இல்லையா. ஓகே, இப்போ இதை 25ஆல் பெருக்கணும். 2 10 மீதி 1, 25 26 மீதி 2, 5 2 7 5, 4 10 மீதி 1 2 3 2, 0 10 மீதி 1 8 8 2. ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்குது இந்த வேல்யூ 28,800 ப்ளஸ் 768 ஹோல் டிவைடட் பை 125ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது கூட என்ன பண்ணணும், 768 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 8 6 10 15 மீதி 1 9 2, அப்போ 29,568 டிவைடட் பை 125. இப்போ இதை டிவைட் பண்ணணும் பாருங்கள். காமனாக அப்படி அடிக்க முடியாது, ஸோ என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்கள். 29,568 125ஆல் போடணும். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 295 எத்தனை டைம் வரும், 2 டைம் போட்டால் 250, மீதி 45ன்னு கிடைக்கும். இந்த 6 கீழே இறங்கிரும். ஓகேங்களா, 3 டைம் போட்டோம் அப்படின்னா 375ன்னு கிடைக்கும். மீதி என்ன வரும், 1 15 8, இந்த 8 கீழே இறங்கிடும். ஓகேங்களா, இப்போ 6 டைம் போடலாம். 6 டைம் போட்டோம் அப்படின்னா 6 5 30, மீதி 3, 6 2 12 15, மீதி 1 6 7, அப்போ 750. மீதி பார்த்தீங்கன்னா 8
68ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ புள்ளி வச்சு 0 சேர்த்துனோம் அப்படின்னா நமக்கு 680ன்னு ஆயிரும். எத்தனை டைம் போடலாம்? 5 டைம் போட்டோம் அப்படின்னா 6 டைம் 750. அப்போ 625ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மீதி என்ன வரும்? 5 5 55ன்னு கிடைக்கும். ஸோ புள்ளி இருக்கிறதால 0 சேர்த்திக்கலாம். 4 டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 125 250 500ன்னு கிடைக்கும். ஸோ 50ன்னு போகும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் 236.54ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 236.54 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களால் அப்படியே இந்த இடத்துல அடிக்க முடியல அப்படின்னா டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூ. 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்ன? ஓகேங்களா? ஸோ ஒரு தொகைன்னு சொல்லிட்டதால என்ன அர்த்தம்? அசல் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? அந்த அசலை 11% வட்டியில் 3 வருஷத்துக்கும் தராங்க, மறுபடியும் 4 வருஷத்துக்கும் தராங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுக்கும் இடையில இருக்க தனி வட்டிகளோட வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 412.50. அப்படி இருந்ததுன்னா அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த தொகையை பீன்னு வச்சுக்கலாம், அசல் பீன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அந்த தொகையை 11% வட்டிக்கு 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு I1ன்னு ஒரு வேல்யூ வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே அளவு தொகையை, ஓகேங்களா, அதே மாதிரி பீங்கிற அசலை எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வீதம்? அதே பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் 4 வருஷத்துக்கும் கொடுக்குறாங்க. இது I2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 412.50. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டு, ஒரே பர்சன்டேஜ் தான். வருஷம் மட்டும் அதிகமாக இருக்கா? ஸோ அதிகமாகிற வருஷத்தில் தான் எவ்வளோ கிடைக்கும்? தனி வட்டி அதிகமாக கிடைக்கும். அப்போ I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 412.50. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் தான். ஓகேங்களா? என்ன வரும்? P இன்ட்டு 11% 11/100ன்னு எழுதிக்கலாம். 4 வருஷம்னு இருக்கா? ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை பின்னமாக எழுதிக்கலாம். ஸோ 2 8 8 + 1 9/2. இது வந்து I2 மைனஸ் இதுலேருந்து இந்த பர்சன்டேஜை, இந்த வேல்யூஸை நம்ம கழிக்கணும். பாருங்கள், P இன்ட்டு 11/100 இன்ட்டு இதையும் கலப்பு பின்னத்தில் இருக்கா, நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம். 6 + 1 7/2 ஈக்குவல் டு 412.50. ஓகேங்களா? இப்போ இதில் காமனாக இருக்கிறதுலாம் வெளியே எடுத்துருங்க, நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், P காமனாக இருக்குது, 11 காமனாக இருக்குது, 2 × 100 காமனாக இருக்குது. மீதி என்ன மட்டும் இருக்குது? 9 - 7 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? மீதி எல்லாமே காமனாக வெளியெடுத்தாச்சு. ஈக்குவல் டு 412.50. இப்போ என்ன ஆகும்? P இன்ட்டு 11/2 × 100. 9லேருந்து 7 போச்சுன்னா 2 மட்டும் வரும். ஈக்குவல் டு 412.50. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 11/100 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த Pயை வச்சுக்கிட்டு இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். ஸோ டிவைடட் பையில் பின்னம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 412.50 இன்ட்டு 100/11. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 இருக்கா? ஸோ 100 வந்து இந்த வேல்யூஸ் கூட பெருக்கணும் அப்படின்னா புள்ளி கேன்சல் ஆயிரும். பாருங்கள், 412.50 இன்ட்டு 100ன்னு இருக்கா? எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 இந்த சைடு தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இந்த புள்ளி இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ புள்ளி கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ என்ன வருது இந்த இடத்துல? 41,250 டிவைடட் பை 11 மட்டும் வரும். ஓகேங்களா? 100ஆல் பெருக்கும் போது புள்ளி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 11ஆல் அடிச்சோன்னா ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், அடிச்சு அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 11 33, மீதி 8ன்னு கிடைக்கும், 82ன்னு கிடைக்கும். ஸோ 7 11 77, மீதி எத்தனை கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும், 55. ஸோ I11 55 0. அப்போது 3750 வந்து இந்த கொஸ்டினுக்கான அசல். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு C தான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க தெரியல அப்படின்னா டிவைடட் பை போடுவோம் இல்லையா, நீள் வகுத்தல், அதை போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஓர் எண்ணின் 90% மற்றும் அதே எண்ணின் 72% ஆகியவற்றின் வித்தியாசம் 256 எனில் அதே எண்ணின் 54% என்பது என்ன? ஓகேங்களா, அந்த நம்பரை நான் 100% அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ்ன்னு வச்சும் போடலாம், இது இன்னுமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த நம்பரை 100% வச்சுக்கிறேன். ஸோ 100%ல் 90% -72%. ஸோ 90%லேருந்து -72% வித்தியாசம் என்னவா கிடைக்குதா? 256ன்னு கிடைக்குதா? ஓகேங்களா, ஸோ கழிச்சோன்னா என்ன வரும்? 18% 256ன்னு வரும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் 100% கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இந்த இடத்துல அந்த எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, அந்த எண் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 100ன்னு கண்டுபிடிச்சா போதும். இந்த இடத்துல 54% தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதிலருந்தே 54% கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்ம அப்படியே பெருக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ 18%த்தை 3ஆல் பெருக்குனா நமக்கு 54ன்னு கிடைக்கும். அப்போ 256 நம்ம 3ஆல் பெருக்குனா ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிடும். பாருங்கள், 54% ஈக்குவல் டு 18 மீதி 1, 15 16 மீதி 1 7. அப்போ 768ங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இந்த இடத்துல அந்த எண் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை வந்து நம்ம 100% மாற்றணும். ஓகேங்களா, அது கேட்காம வேறு ஏதாவது பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜாக மாற்றினா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு ஆண் தனியாக வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்? ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஃபர்மேஷன் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஒரு இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி மாற்றிக்கணும். ஓகேங்களா, ஆண்களுக்கு ஆணு போடுறேன், சிறுவர்களுக்கு சீனு போடுறேன். பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? 8 ஆண்கள் 12 சிறுவர்கள் சேர்ந்து அப்படிங்கும்போது நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, எத்தனை நாளில் முடிக்கிறாங்களோ அதை பெருக்கிக்கணும். எத்தனை நாளில்? 10 நாளில். ஈக்குவல் டு அதே வேலையை தான் செய்கிறாங்களா, அதனால் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். அதே ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆண்கள் சிறுவர்கள் தான் எண்ணிக்கை மட்டும் மாறும். பாருங்கள், 6 ஆண்கள் ப்ளஸ் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாள், சேர்ந்துங்கிறதால ப்ளஸ்ஸு 14 நாள் அப்படிங்கிறதால மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள 10 பேருக்குங்க. 80 ஆண்கள் ப்ளஸ் 120 சிறுவர்கள் ஈக்குவல் டு 14 உள்ள பேருக்குங்க. என்ன வரும்? 6 24 மீதி 2 6 8. 84 ஆண்கள் ப்ளஸ் 8 × 14 32 3 112 சிறுவர்கள். ஸோ ஆண்கள்லாம் ஒரு சைடும் சிறுவர்கள்லாம் ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், இந்த சைடு சிறுவர்கள் கொண்டு வந்துடலாம். அப்போ 120 சிறுவர்கள் இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் ஆயிரும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, ஈக்குவல் டு 84 ஆண்கள் 80 ஆண்கள் இங்கே ப்ளஸில் இருக்குது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸில் ஆயிரும். இது என்ன ஆகும்? மீதி 8 சிறுவர்கள் ஈக்குவல் டு 4 ஆண்கள். ஓகேங்களா, ஸோ ஒரு சிறுவனுக்கு பதிலாக நம்ம எத்தனை ஆண்கள் வராங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சிறுவன் ஈக்குவல் டு இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் நான் டிவைடட் பையில் வரும். அப்போ 4/8 ஆண்கள். இதை அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 1/2 ஆண்கள்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை கொண்டு போய் ஒரு சிறுவனுக்கு 1/2 ஆண்கள். ஓகேங்களா, இதை கொண்டு போய் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இது இல்லைனா இது ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆணுக்கு எத்தனைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், 8 ஆண்கள் ப்ளஸ் 12 சிறுவருக்கு பதிலாக 1/2 ஆண்கள் ஈக்குவல் டு 2 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன ஆகும்? 8 ஆண்கள் இதை அடித்தா 6 ஆண்கள் ஈக்குவல் டு 10. இது என்ன ஆகும்? 14 ஆண்கள் ஈக்குவல் டு 10. ஸோ 14 ஆண்கள் 10 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஒரு ஆண் எத்தனை நாளில் முடிப்பான்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன? இப்போ ஆண்கள் வந்து எண்ணிக்கை குறையுதுன்னா நாட்கள் அதிகரிக்கும். அப்போது இது வந்து எதிர்மாறலாம். ஸோ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? இதை டிவைடட் பை போட்டு மல்டிப்ளை இதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது என்ன ஆகும்? 14 டிவைடட் பை 1 × 10ன்னு போட்டால் நமக்கு நாட்கள் கிடைச்சிடும். பாருங்கள், 1ஆல் டிவைட் பண்ணும்போது அதே வரும். அப்போ 140 நாட்கள். ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 140 நாட்கள்னு தெரிஞ்சிருச்சா? ஆப்ஷனில்
ஒரு இடத்துல மட்டும் ஆணுக்கு 140ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அதுதான் ஆப்ஷன், சிறுவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியதே கிடையாது, அப்படியே போய் டிக் அடிச்சிடலாம். ஒருவேளை ஆண்களுக்கு 2 ஆப்ஷனில் 140 கொடுத்து சிறுவர்கள் மாறி இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரியாக நம்ம சிறுவர்களும் கண்டுபிடிக்கணும். சிறுவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ சிறுவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ, இந்த இடத்துல இருந்து நம்ம சிறுவருக்கு பதிலாக ஆண்களாக மாற்றணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், ஆண்களுக்கு பதிலாக சிறுவர்களாக மாற்றலாமா? அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை இந்த 4 டிவைடட் பை கீழே வந்துடும் 4 சிறுவர்கள். அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு இதை அடித்தா 2 சிறுவர்கள். சேம் ஏதோ ஒரு இதில் கொண்டு போய் ஆணுக்கு பதிலாக சிறுவர்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும், 8 × 2 சிறுவர்கள் ப்ளஸ் 12 சிறுவர்கள் ஈக்குவல் டு 10 நாள். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும், 16 சிறுவர்கள் ப்ளஸ் 12 சிறுவர்கள் ஈக்குவல் டு 10 நாள். இது பார்த்திங்க அப்படின்னா 28 சிறுவர்கள் 10 நாள். அப்போ கொஸ்டின் வந்து ஒரு சிறுவன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், இதுவும் எதிர்மாறல் தான். இப்போ இந்த இடத்துல கோடு போட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 28 டிவைடட் பை 1 × 10 என்னாகும், 280 நாட்கள்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 280. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூட ஆப்ஷனில் போய் பாருங்கள். அது ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர், இன்னொன்று கண்டுபிடிக்கணுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இல்லை அது 2 3 ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா மட்டும் இன்னொன்று கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, கூடுதல் காண்க. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 105 ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த இடத்துல 5 10 15ன்னு இருக்கா. நமக்கு எதோட ஃபார்முலா தெரியும் அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர்னு இருந்தது அப்படின்னா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6 இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸாக நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம், 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர்னு இருக்கா, 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 105 ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், காமனாக 5 ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இது 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும், 21ன்னு வரும். ஸோ 21 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டதால மீதி என்ன இருக்குது, 1லேருந்து 21 வரைக்கும் இருக்க நம்பரோட வர்க்கங்களோட கூடுதல் இருக்குது. ஸோ இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா, எண்ணுக்கு பதிலாக 21ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 ஸ்கொயர் 25, ஃபார்முலாவில் 21ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 21 + 1 22, 21 × 2 அப்போ என்ன கிடைக்கும், 42 + 1ன்னு கிடைக்கும் டிவைடட் பை 6. ஓகேங்களா? இப்போ இதை 3ஆல் அடித்தா 2, இதை 3ஆல் அடித்தா 7, 2ஆல் அடித்தா இது 11. அப்போது 25 × 77 × 43 இதை பெருக்குனா ஆன்சர் பாருங்கள், 77 × 25. IL 35 மீதி 3, 35 38, 14 மீதி 1 15, 5 12 9 1. மறுபடியும் என்ன பண்ணணும், இதை 43ஆல் பெருக்கணும். 5 மீதி 1 6 1 7, 27 மீதி 2 3 5, 20 மீதி 2 8 10 மீதி 1 36 37 மீதி 3 4 7, 5 7 7 10 12 மீதி 1 8. அப்போது 82,775 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பரை காமனாக வெளியே எடுத்தால் அது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலாக மாறும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3 5 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய 5 இலக்க எண். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணுமா இல்லை LCM கண்டுபிடிக்கணுமான்னு தெரிஞ்சாதான் இங்கே மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல யூஸ் பண்ணணுமா இல்லை கடைசி அதை கன்சிடர் பண்ணணுமாங்கிறத கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிறது கொடுத்துருக்காங்களா வெளியே இருக்கிறது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். 5 இலக்க மிகப்பெரிய எண்ணை வகுக்கும் போது, ஓகேங்களா,
வெளியே இருக்க நம்பரால் வகுக்கும்போது. அப்போ வெளியே இருக்கிறது கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்கிறது கேட்குறாங்க. ஸோ என்ன அர்த்தம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் அப்படின்னாலே மீதியை கடைசியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஹெச்சிஎஃப் மட்டும்தான் முதல்லையே கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்? 3, 5, 8, 12க்கு நம்ம எல்சிஎம் போடணும். பாருங்கள், 3ஆல் போட்டோம் அப்படின்னா 1 3 3 டிவைட் ஆகாதது எல்லாமே அப்படியே இறக்கிக்கலாம். 6 3 12, சரி 4 12, 4ஆல் போட்டோம் அப்படின்னா 1 5 2 1. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? சைடில் வர்றது கீழே வர்றது எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 4 12, 12 5 60, 60 × 2 120. ஸோ 120ன்னு கிடைக்குதா? மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இலக்கம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை இலக்கத்துக்குமே நம்ம என்ன போடணும்? 9ன்னு போட்டிங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். ஸோ இந்த இடத்துல 5 இருந்தாலும் சரி, வேறு எந்த நம்பர் இருந்தாலும் சரி, 4 3 10ன்னு கொடுத்துருந்தா கூட அந்த எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் 9 போட்டோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய நம்பர். ஓகேங்களா? ஓகே, இப்போ 5 டைம் 9 போட்டாச்சு. இந்த நம்பர், ஓகேங்களா, இந்த நம்பர் எதால் டிவைட் பண்ணணும்? 120ஆல் டிவைட் பண்ணணும். ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். இந்த நம்பர் 120ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணலாமா? பாருங்கள், 1 2 3 4 5 120ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 8 டைம் போட்டோம் அப்படின்னா 0 16 மீதி 1 960. ஓகேங்களா? மீதி என்ன வரும்? 9 3. இந்த 9 கீழே இறங்கிடும். ஓகேங்களா? இப்போ 3 டைம் போட்டோம் அப்படின்னா 360ன்னு கிடைக்கும். மீதி என்ன கிடைக்கும்? 39. மறுபடியும் இந்த 9 கீழே இறங்கிச்சு அப்படின்னா 3 டைம் போடலாம். ஸோ 360. மீதி என்ன கிடைக்கும்? 39ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ 39 இந்த நம்பர்லேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 120ஆல் மீதி இல்லாமல் வகுப்படும். ஏன்னா மீதியை தான் நம்ம கழிச்சிடுறோமே. ஓகேங்களா? அப்போ 5 9 போட்டு -39ன்னு போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிற நம்பர் என்ன நம்பர் கிடைக்கும்? 3 9 6 0ன்னு கிடைக்கும். இந்த நம்பர் வந்து கம்பல்சரியாக 120ஆல் மீதி இல்லாமல் வகுப்படும். ஓகேங்களா? ஸோ வகுபடுற நம்பரை தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 120ஆல், ஓகேங்களா, வகுபடக்கூடிய 5 இலக்க எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துல டிவைட் பண்ணேன். ஓகேங்களா? டிவைட் பண்ணி கடைசியாக கிடைக்கிற மீதியை கழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நம்பர் கம்பல்சரியாக 120ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் மீதியை எடுக்கவே இல்லை, கடைசியாக தான் மீதி எடுக்கணும். ஸோ இங்கே கிடச்சிருக்க நம்பர் கூட நம்ம என்ன பண்ணணும்? அந்த மீதியை கூட்டிக்கணும். என்ன ஆன்சர் கிடைக்கும்? 99962. ஓகேங்களா? இந்த 99,962, ஓகேங்களா, இந்த 120ஆல் டிவைட் பண்ணும்போது 2ங்கிறது மீதி கிடைக்கும். அதை தான் கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே எல்சிஎம் எடுத்து ஒரே வேல்யூவாக மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டி தான் ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60ம் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம அதை கொண்டு போய் டிக் அடிக்கக்கூடாது. ஏன்? நம்ம மீதியை எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? இந்த நம்பரை டிவைட் பண்ணனா ஃபுல்லாக மீதியே இல்லாமல் டிவைட் ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு மீதி 2 கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பர் கூட 2 கூட்டிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, B - Aவில் 30% என்பது B + Aவில் 18% எனில் A:B விகிதம் காண்க. ஓகேங்களா? ஸோ 80ன்னு கொடுத்தாலும் சரி, ஈக்குவல் கொடுத்தாலும் சரி ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ B - A இல்லைனா என்ன? மல்டிப்ளிகேஷன். 30%னா 30/100ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? 80னாலும் ஈக்குவல் ஒன்று தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? B + A இல் 18%. ஸோ 18/100. ஓகேங்களா? ஸோ இதை அடித்து போகிறதுனா அடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே அடித்தோம் அப்படின்னா 2ஆல் அடித்தா 9, இது 50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, B - Aவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்ன ஆகும்? டிவைடட் பையில் பின்னம் வரும், தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போது B + A × 9/50 × 10/3. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சரி, 3ஆல் அடித்தா இது 3ன்னு கிடைக்கும். அப்போ
b மைனஸ் a ஈக்குவல் டு b ப்ளஸ் a இன்ட்டு 3/5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 5 இப்போ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஆகும்? மல்டிப்ளைல வரும். அப்போ 5 இன்ட்டு b மைனஸ் a ஈக்குவல் டு 3 இன்ட்டு b ப்ளஸ் a. இப்போது இந்த 5 உள்ள பெருக்குங்க, இந்த 3 உள்ள பெருக்குங்க. என்னாகும்? 5b மைனஸ் 5a ஈக்குவல் டு 3b ப்ளஸ் 3a. ஓகேங்களா? இப்போ ஏவெல்லாம் ஒரு சைடும் பி எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், 5b இந்த 3b ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸ்ன்னு ஆகும். அப்போ மைனஸ் 3b ஈக்குவல் டு இந்த 5a ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ் 5a. அப்போ 3a ப்ளஸ் 5a என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 2b ஈக்குவல் டு 8aன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ விகிதத்தில் கேட்டிருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? a டிவைடட் பை பிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இது என்ன ஆகும்? 2b ஈக்குவல் டு 8aன்னு இருக்கா? ஸோ ஏவை இந்த b இருக்கு இல்லையா, அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். அப்போ a பை பின்னு ஆகும். இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அப்போ 2/8. அதாவது இந்த பிஏ இங்கேயும் 8 இந்த சைடும் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை அடித்தா என்ன ஆகும்? 1/4 ஈக்குவல் டு a பை பின்னு ஆகும். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பையில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை விகிதத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேலே வரதை ஃபஸ்ட்டும் கீழே வர்றதை செகண்டும் டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ்ட்டும் போடலாம். அதே மாதிரி இந்த சைடு போடலாமா? மேலே வர்றது ஃபஸ்ட்டு, கீழே வர்றது செகண்டு, டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ்ட்டு. அப்போ a/b ஆன்சர் என்ன? 1:4 தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துலையே உள்ள பெருக்கி கூட போடலாம். பெரிய நம்பராக இருக்குது, சின்ன நம்பராக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மாற்றினேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 1:4. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ராகுல் ரூ.8000ஐ 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஸோ கூட்டு வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை சம். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அசல் பார்த்தீங்க அப்படின்னா 8000 கொடுத்துருக்காங்க. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 10%, மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 18 மாதங்கள். ஓகேங்களா? ஸோ இயராக கொடுக்கல, வருஷமாக கொடுக்கல, மாதங்களாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்பயுமே பர்சன்டேஜையும் ஓகேங்களா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா பர்சன்டேஜையும் இந்த எண் இருக்கு இல்லையா ஆண்டுகளையும் தான் கன்சிடர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை வந்து r/2ன்னு மாற்றிக்கணும். இது வந்து வருஷத்துக்கு உண்டானது. ஸோ அரையாண்டு அப்படிங்கும் போது 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5%. அப்போ அரையாண்டுக்கு 5% தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 18 மாதங்கள். அரையாண்டிற்கு ஒரு முறைனா என்ன அர்த்தம்? 6 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி கணக்கிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ 18 மாதம் அப்படின்னா 3 முறை வட்டி கணக்கிடுவாங்க. ஸோ 6, 12, 18. ஸோ 3 முறை வட்டி கணக்கிடுவாங்க. அசல் அதே தான். ஸோ அசலை எடுத்துட்டு அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாலே இங்கே கிடைச்ச ஆரையும் எண்ணையும் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. எப்பயுமே கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிப்போம்? முழுத்தொகை கண்டுபிடிப்போம். முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5%. 5% எப்படி எழுதிக்கலாம்? 5/100ன்னு எழுதிக்கலாம். பவரில் 3, ஏன்னா 3 முறை கணக்கிடுவாங்க. இதை அடித்தா 20ன்னு கிடைக்கும். அப்போது 8000 இன்ட்டு 20 + 1, அப்போ 21 டிவைடட் பை 20ன்னு கிடைக்கும். 3 டைம் போடணுமா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? தனித்தனியாக 3 டைம் போட்டுக்கிறேன் அடித்து போடுறதுக்காக. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 20ஆல் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது எத்தனை டைம் வரும்? 4 0 0. இதை 20ஆல் அடித்தா அப்படின்னா 2 0. மறுபடியும் 20ஆல் அடித்தா கேன்சலர். அப்போ கீழே இருக்கிறது எல்லாமே 8000க்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. கேன்சல் பண்ணியாச்சு. மீது என்ன இருக்கு? 21 × 21 × 21. இது பார்த்தீங்கன்னா 441 × 21ன்னு வரும். பெருக்கலாமா? 441 × 21 அப்படியே வருமா? இது என்ன ஆகும்? 2 8 8 1 6 12 மீதி 1 9. அப்போ 9261ன்னு முழுத்தொகை கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்? கூட்டு வட்டி தான் வேணும். அப்போ முழுத்தொகையிலேருந்து அசல் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். ஸோ 9261 மைனஸ் அசல் பார்த்தீங்கன்னா 8000 கழிச்சோம் அப்படின்னா 1261 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? கூட்டு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 1261. ஓகேங்களா? ஸோ அரையாண்டு அப்படின்னாலே ஆரையும் எண்ணையும் நம்ம மாற்றிக்கணும். அரையாண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு சம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா?
ஸோ இந்த கொஸ்டினோட பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ மொத்தம் 6 டாப்பிக்கான கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின் வச்சுருந்தோம். ஸோ அந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே முடிஞ்சது ஓகேங்களா. நீங்கள் ஏதாவது இடத்துல உங்களுக்கு புரியாமல் இருந்திருந்தாலோ இல்லை ஏதாவது இடத்துல தப்பு பண்ணியிருந்தாலோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க. தப்பான எல்லாத்தையுமே மறுபடியும் உடனே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்தது அப்படின்னா டைம் கேப் விட்டு மறுபடியும் இதை வந்து ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.